வணக்கம். ராமேக்ஸ் அகாடமி வழங்கும் இந்த சிறப்பு பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம February 18, 2026 தேதியிட்ட தி ஹிந்து தலையங்கத்திலிருந்து சில முக்கியமான வார்த்தைகளை ஆழமா பார்க்க போறோம். முக்கியமா வங்கி தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். ஆமாம், இன்னைக்கு நாம பார்க்க போறது 45க்கும் மேற்பட்ட வார்த்தைகள். ஆனா இது வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்ல, ஒரு அரசியல் கதையையே இந்த வார்த்தைகள் மூலமா நம்ம புரிஞ்சுக்க போறோம். சரி, நேரத்தை வீணாக்காம முதல் தொகுதிக்கே நேரா போயிடலாம். அருமை. நம்ம முதல் தலைப்பு அரசியல் நிலவரம். இதுல முதல் வார்த்தை ஃப்ராக்மெண்டட், அதாவது சிதறடிக்கப்பட்ட. தலையங்கத்தோட தொடக்கமே இதுதான் போல. மிகச்சரியா பிடிச்சிங்க. ஃப்ராக்மெண்டட். இதுக்கு சினனிம்ஸ் டிவைடட், ஸ்கேட்டர்ட்னு சொல்லலாம். ஆனா இங்க அதோட அர்த்தம் ஆழமானது. The fragmented opposition failed to mount a challenge அப்படின்னு வாக்கியம் சொல்லுது. அதாவது எதிர்க்கட்சி பல துண்டுகளா சிதறி கிடக்கிறதால அவங்களால ஒரு சின்ன சவாலை கூட கொடுக்க முடியல. ஓ, அப்போ பலம் இல்லாம இல்ல, ஒற்றுமை இல்லாம இருக்காங்க. கரெக்ட். இதுக்கு எதிர்ச்சொல் யூனிஃபைடு, கொஹிசிவ். சரி, அப்போ ஒரு நல்ல கூட்டணி எப்படி இருக்கணும்? அதுதான் நம்ம அடுத்த வார்த்தை ரோபாஸ்ட், உறுதியான. ஆமா, ரோபஸ்ட்னா வெறும் ஸ்ட்ராங், ஸ்டர்டின்னு மட்டும் இல்ல, எந்த ஒரு அழுத்தத்தையும் சோதனையும் தாங்கக்கூடிய ஒரு வலிமை. The robust alliance ensured a decisive victory. அப்படின்னா அந்த உறுதியான கூட்டணி ஒரு தீர்க்கமான வெற்றியை உறுதி செஞ்சதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு பக்கம் செதறிய எதிர்க்கட்சி, இன்னொரு பக்கம் ஒரு ரோபஸ்ட் கூட்டணி. இந்த கூட்டணிக்கு அடிப்படை அலையன்ஸ், கூட்டணி. இது நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். ஆமா, ஆனா இங்க வாக்கியத்துல தி அலையன்ஸ் ஹெல்ட் ஃபர்ம் டிஸ்பைட் பிரஷர்னு இருக்கு. அழுத்தம் வந்தும் உடையாம நிக்குது. சரியா சொன்னீங்க. இது ஃப்ராக்மெண்டட்க்கு நேரெதிரான ஒரு காட்சி. சரி, இந்த கூட்டணிய எது ஒன்னா இணைச்சு வைக்குது? அதுதான் அடுத்த வார்த்தை ஐடியாலஜிக்கல், சித்தாந்தம் சார்ந்த. இதுதான் அந்த பசை, அந்த பிணைப்பு. ஐடியாலஜிக்கல் யூனிட்டி அப்படின்னா அது கொள்கை ரீதியான ஒற்றுமை. வெறும் தேர்தலுக்கான சந்தர்ப்பவாத கூட்டணி இல்ல. புரியுது. டாக்ட்ரினல், பிலசாபிக்கல்ங்கிறது சினானிம்ஸ். எதிர்ச்சொற்கள் பிராக்மேட்டிக், பிராக்டிக்கல். ஆமா, மெயின்டைன் தேர் ஐடியாலஜிக்கல் யூனிட்டின்னு சொல்றப்போ அவங்க சித்தாந்த ஒற்றுமையை கடைசி வரைக்கும் காப்பாத்தினாங்கன்னு தெரியுது. அருமை. இப்போ அடுத்த தலைப்புக்கு போகலாம். ஒற்றுமை மற்றும் கலாச்சாரம். முதல் வார்த்தை கொஹீஷன், ஒருமைப்பாடு. கொஹீஷன்ங்கிறது யூனிட்டியை விட ஒரு படி மேல. ஒரு குழுவுக்குள்ள இருக்கிற ஈர்ப்பு விசை மாதிரி. ஒரு காந்தம் மாதிரி இல்லையா? ஆமா, எல்லாரையும் ஒன்னா ஒட்டி வச்சு ஒரே திசையில போக வைக்கும். லேக் ஆஃப் கொஹீஷன் வீக்கெண்ட் தேர் பவர் அப்படின்னா அந்த ஈர்ப்பு விசை இல்லாததால அவங்க சக்தி குறைஞ்சிருச்சு. சரி, அடுத்த வார்த்தை டிஸ்டிங்க்ட், தனித்துவமான. ஒரு மாநிலத்தோட அரசியலை பத்தி பேசும்போது இது முக்கியம். தி ஸ்டேட் ஹேஸ் அ டிஸ்டிங்க்ட் பொலிட்டிக்கல் கல்ச்சர் அப்படின்னா அந்த மாநிலத்துக்குன்னு ஒரு தனித்துவமான, மத்தவங்க கிட்ட இருந்து வேறுபட்ட அரசியல் கலாச்சாரம் இருக்கு. அந்த கலாச்சாரத்தோட ஆன்மா, அதை எப்படி சொல்றது? அதுக்குத்தான் ஈத்தோஸ்ங்கிற வார்த்தையா? பண்பாட்டு மனப்பான்மை. மிகச்சரியான கேள்வி. ஐடியாலஜிங்கிறது எழுதப்பட்ட கொள்கைனா, ஈத்தோஸ்ங்கிறது அந்த சமூகத்தோட எழுதப்படாத ஆன்மா, குணம். த ஈத்தோஸ் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் ஷேப்ஸ் டிஸ்கோர்ஸ்னா, சமூக நீதிங்கிற அந்த மனப்பான்மை தான் அங்க நடக்கிற விவாதங்களையே வடிவமைக்குது. வாவ், ரொம்ப ஆழமான வார்த்தை. சரி, இந்த ஒற்றுமை, பண்பாடெல்லாம் சரியா இருந்தா எல்லாமே தடையின்றி நடக்கும். அதுதான் சீம்லெஸ்னு சொல்றாங்களா? கரெக்ட். சீம்லெஸ், தடையற்ற. தி சீம்லெஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வோட்ஸ் ப்ரூவ் டிசைசிவ். ஓ, அப்போ ஒரு கட்சியில இருந்து கூட்டணி கட்சிக்கு வாக்குகள் கொஞ்சம் கூட சிதறாம முழுசா போயிருக்கு. ஆமா, இந்த மாதிரி ஒரு சீம்லெஸ் செயல்பாடு நடக்கணும்னா நாம முன்னாடி பார்த்த அந்த கொஹிஷன் ரொம்ப அவசியம். பாருங்க, வார்த்தைகள் எப்படி ஒன்னோட ஒண்ணு இணையுதுன்னு. அருமை. ஆனா இப்போ அந்த ஆளும் கூட்டணிக்குள்ளேயே சில பிரச்சனைகள் வருது. அதுதான் நம்ம அடுத்த தலைப்பு, உள்முரண்பாடு. முதல் வார்த்தை கான்ஸ்டிட்யூவன்ட், அங்கமான. ஆமா, ஒரு கூட்டணியில இருக்கிற கட்சிகளை கான்ஸ்டிட்யூவன்ட் பார்ட்டிஸ்னு சொல்லுவாங்க. தலையங்கம் என்ன சொல்லுதுன்னா, கான்ஸ்டிட்யூவன்ட் பார்ட்டிஸ் மஸ்ட் பிரையாரிட்டைஸ் கலெக்டிவ் கோல்ஸ். அதாவது கூட்டணி கட்சிகள் அவங்க சுயநலத்தை விட்டுட்டு கூட்டணியோட பொதுவான இலக்குக்கு முன்னுரிமை கொடுக்கணும். ஆனா அது நடக்கல. ஏன்னா இடைநிலை தலைவர்கள் சிலர் கட்சியை கிரிட்டிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, விமர்சிக்கிறாங்க. சரிதான். ஜூனியர் லீடர்ஸ் கிரிட்டிக் த கவர்னன்ஸ் ரெக்கார்ட். இதுதான் முதல் விரிசல்.
வெளிப்படையா கட்சியின் ஆட்சி செயல்பாடுகளை விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விரிசல் பெரிதாகும்போது கூட்டணியோட சீம்ஸ் பெரிய ஆரம்பிக்குது. இணைப்பு புள்ளிகள் தையல் பிரியற மாதிரி ஒரு உருவகம். மிகச்சரியான உருவகம். disagreements began to tear at the seams of the coalition. கருத்து வேறுபாடுகள் அந்த கூட்டணியோட தையலை பிரிக்க ஆரம்பிக்குது. தையல் பிரிஞ்சா அடுத்தது கூட்டணி சரிவோட பிரிங்கே போயிடுது. விளிம்பு. இதுதான் உச்சகட்ட ஆபத்து. பிரிங்க், எட்ஜ், வர்ஜ்னு சொல்லலாம். புஷ் டு தி பிரிங்க் ஆஃப் கொலாப்ஸ்னா சரிவோட விளிம்புக்கே தள்ளப்பட்டுருச்சு. இனி ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் கூட்டணி உடைஞ்சிடும். கான்ஸ்டிடியூண்ட், கிரிட்டிக்ட், சீம்ஸ், பிரிங்க் இந்த 4 வார்த்தையுமே ஒரு சரிவோட கதையை அழகா சொல்லுது. ஆமா. அடுத்தது என்ன நடக்கும்? அதோட விளைவுகள். அடுத்த பாகுது விளைவுகள் மற்றும் தந்திரங்கள். முதல் வார்த்தை ஃபால் அவுட், விளைவு அல்லது உடைவு. ஃபாலோட்டுங்கிற வார்த்தைக்கு ஒரு சுவாரஸ்யமான பின்னணி இருக்கு. அணுகுண்டு வெடிப்புக்கு பிறகு வர்ற அந்த கதிர்வீச்சை தான் ஃபாலோட்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா? ஆமா. அரசியல்ல ஒரு பெரிய பிரச்சனைக்கு பிறகு வர்ற கட்டுப்படுத்த முடியாத எதிர்மறை விளைவுகளை இது குறிக்குது. Fallout from the public spat destabilized the coalition. இந்த குழப்பமான சூழலை சிலர் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்த நினைக்கிறாங்க. சில பலன்களை ரீப் பண்ண, அதாவது அறுவடை செய்ய பார்க்கறாங்க. கரெக்ட். Able to reap significant electoral benefitsன்னு சிலர் கணக்கு போடுறாங்க. இது ஒரு அரசியல் தந்திரம். அந்த தந்திரத்தோட ஒரு பகுதி தான் பார்கெனிங், பேரம் பேசுதல். ஆமா. Demand for berths was a bargaining tactic. அமைச்சரவையில அதிக இடம் கேட்கறது ஒரு பேரம் பேசும் தந்திரம். கூட்டணியோட பலவீனத்தை பயன்படுத்திக்கிறாங்க. இது வெறும் பேரம் மட்டும்தானா, இல்ல இது ஒரு பெரிய ப்ளாயா, தந்திரமா? ஆசிரியர் இதை ஒரு ப்ளாய்னு தான் பார்க்கறார். டாக்டிக்கும் ப்ளாய்க்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. ப்ளாயில ஒரு சூழ்ச்சி, ஒரு ஏமாற்று வேலை கலந்திருக்கும். புரியுது. சரி, இப்போ அடுத்த பகுதிக்கு போலாம். தர்க்கம் மற்றும் தேவை. இந்த பேரம் பேசுறதுக்கு ஏதாவது நியாயம் இருக்கா? முதல் வார்த்தை ஜஸ்டிஃபயபிள், நியாயமான. தலையங்கத்தை பொறுத்த வரைக்கும் இல்ல. allocation of fewer seats was justifiable. அவங்களுக்கு குறைவான இடங்கள் கொடுத்தது நியாயமானது தான். ஏன்னா அவங்க வாக்கு வங்கிக்கு அதுதான் சரி. அப்போ இந்த அதிகார பகிர்வு இனிமே வயபிளா இருக்குமா? சாத்தியமானதா? அதுதான் கேள்வி. viable, feasible, workable. Power sharing would only be viable if support was comparable. 2 கட்சிகளுக்கும் ஓரளவுக்கு சமமான ஆதரவு இருந்தாதான் அது சாத்தியம். ஆனா இங்க அப்படி இல்ல. ஏன்னா சின்ன கட்சியோட ஆதரவு தளம் சப்ஸ்டான்ஷியலி வளரவே இல்ல. கணிசமான அளவில். சரியா சொன்னீங்க. சப்ஸ்டான்ஷியலினா மீனிங்ஃபுல்லி, சிக்னிஃபிகன்ட்லி. சும்மா பேரளவுக்கு இல்ல, உண்மையிலே ஒரு பெரிய வளர்ச்சி அப்படி எதுவும் நடக்கல. நெசசிட்டேட்டிங்கா ரீநெகோசியேஷன். ஆனா அது நடக்காததால அவங்க கோரிக்கை சந்தர்ப்பவாதமா தெரியுது. அந்த வார்த்தை தான் நம்ம அடுத்த பகுதியோட தலைப்பு. அரசியல் உத்தி. முதல் வார்த்தை ஆப்பர்ச்சுனிஸ்டிக், சந்தர்ப்பவாத. ஆமா. ஆப்பர்ச்சுனிஸ்டிக் கிரிட்டிசிசம் driven by electoral anxiety. இது தேர்தல் பயத்தால வர ஒரு சந்தர்ப்பவாத விமர்சனம். கொள்கைக்காக இல்ல, வாய்ப்புக்காக பேசுறது. இந்த விமர்சனம் கூட ஒரு திட்டமிட்ட செயல் மாதிரி தெரியல. ஒரு ஆட்ஹாக் ஏற்பாடு மாதிரி இருக்கு. தற்காலிகமான. கரெக்ட். ஆட்ஹாக்னா ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக திட்டமிடாம தற்காலிகமா செய்யறது. தி அட்ஹாக் மேனர் சஜஸ்டட் லேக் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. அவங்க கிட்ட ஒரு முறையான திட்டம் இல்லைன்னு இது காட்டுது. இப்படி திட்டம் இல்லாம போனா அவங்க கூட்டணியை அபேண்டன் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. கைவிட. இதுதான் அந்த உச்சகட்ட ஆபத்து. இஃப் த பார்ட்டி abandons its current alliance, ஒருவேளை அவங்க இந்த கூட்டணியை கைவிட்டா என்ன ஆகும்? அவங்க ஒரு முக்கியமான ஆலைய, அதாவது கூட்டாளியை இழக்க நேரிடும். சரிதான். லூசிங் த பார்ட்டி as a crucial ally. ஒரு முக்கியமான கூட்டாளியை இழக்கிறது 2 பேருக்குமே பெரிய நஷ்டம். இந்த அரசியல் குழப்பத்துல வாக்காளர்கள் என்ன நினைப்பாங்க? அவங்க எங்கே கிராவிடேட் ஆவாங்க, ஈர்க்கப்படுவார்கள்? கிராவிடேட். இது இயற்பியல்ல இருந்து வந்த வார்த்தை. புவி ஈர்ப்பு விசை மாதிரி மக்கள் இயற்கையா ஒரு பக்கம் ஈர்க்கப்படுறது. வாக்காளர்கள் மீண்டும் ஆளும் கூட்டணி பக்கமே ஈர்க்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மாற்று சக்தி இன்னும் அன்டெஸ்டட், சோதிக்கப்படாத ஒன்று. மிகச்சரி. reluctant to trust an untested political force. தங்களை இன்னும் நிரூபிக்காத ஒரு அரசியல் சக்தியை மக்கள் நம்ப தயங்குவாங்க. இந்த சூழல்ல ஒரு தலைவர் மட்டும் ரொம்ப எனிக்மேட்டிக்கா இருக்கார், புதிரான. எனிக்மேட்டிக், மிஸ்டீரியஸ், பஸ்லிங். அவர் என்ன நினைக்கிறார், அடுத்து என்ன செய்ய போறாருன்னு யாராலையும் கணிக்க முடியல. அப்போ அந்த கட்சியை தன்னை வலுப்படுத்திக்கணும்னா அவங்க செய்ய வேண்டியது ரீசசிட்டேட்டிங், மீட்டெடுத்தல். ஆமா. ரீசசிட்டேட்னா இதயம் நின்னு போன ஒருத்தருக்கு திரும்ப உயிர் கொடுக்கறது மாதிரி. ஃபோக்கஸ் ஆன் ரிசசிட்டேட்டிங் இட்ஸ் கிராஸ் ரூட்ஸ் ஆர்கனைசேஷன். செயலிழந்து போன அடிமட்ட அமைப்பு திரும்ப உயிர்ப்பிக்கணும். அருமை.
இப்போ தலையங்கம் அரசியல் களத்துல இருந்து இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு தாவுது. செறிவு மற்றும் ஒழுங்குமுறை. அரசியல்ல ஒரு அமைப்பு மாரிபண்ட், அதாவது சீரழிந்த நிலையில இருக்கிற மாதிரி. பொருளாதாரத்திலையும் சில அமைப்புகள் இருக்கலாம். த மாரிபண்ட் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்னா செயலிழந்து சாகும் தருவாயில இருக்கிற ஒரு நிறுவன அமைப்பு. அப்படிப்பட்ட துறைகளை அரசாங்கம் ரெகுலேட்டிங் பண்ணணும், ஒழுங்குபடுத்தணும். ஆமா, இங்க பதப்படுத்தப்பட்ட உணவு தொழிலை பத்தி பேசுறாங்க. டாஸ்க் ஆஃப் ரெகுலேட்டிங் த ப்ராசஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி. இந்த விஷயத்துல உச்சநீதிமன்றம் தன்னோட நிலைய தெளிவா ஸ்டேக் அவுட் பண்ணியிருக்கு, உரிமை கோரியுள்ளது. ஸ்டேக் அவுட், இது என்னோட எல்லை, என்னோட நிலைப்பாடுன்னு உறுதியா அறிவிக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டை ஸ்டேக் அவுட் இட்ஸ் பொசிஷன்னா இந்த விஷயத்துல நான் தலையிடுவேன்னு உச்சநீதிமன்றம் தன்னோட அதிகாரத்தை நிலைநாட்டியிருக்கு. அதோட விளைவா உணவுப் பொருட்கள்ல எச்சரிக்கை லேபிள்கள் ஒட்டுறது மேண்டேட்டரி ஆக்கப்பட்டிருக்கு, கட்டாயமான. சரிதான், மேண்டேட்டரி, கம்பல்சரி, ரிக்வயர்டு. இனிமே அது ஆப்ஷனல் இல்ல, சட்டப்படி செய்தே ஆகணும். இந்த கட்டாயம் ஏன் தேவைப்படுது? ஏன்னா நாம ஒரு சுகாதார நெருக்கடியில இருக்கோம். சில நோய்கள் எபிடமிக் அளவுக்கு பரவிடுச்சு, தொற்றுநோய் பரவல். ஆமா, டிசீசஸ் ரீச்சிங் எபிடமிக் ப்ரொபோர்ஷன்ஸ். இது ஒரு பொது சுகாதார அவசர நிலை. இதுக்கு ஒரு முக்கியமான தீர்வு உணவுப் பொருட்கள்ல சரியான டிஸ்க்ளோஷர்ஸ் இருக்கணும், வெளிப்படுத்துதல்கள். அதுல என்ன இருக்கு, எவ்வளோ சக்கரை உப்பு இருக்குன்னு மறைக்காம சொல்லணும். ப்ராப்பர் டிஸ்க்ளோஷர்ஸ் ஆன் ஃபுட் பேக்கேஜிங். இப்படி வெளிப்படையா சொல்றது நோய்களோட உயர்வை ஸ்டெமிங் பண்ண உதவும், அடுத்து நிறுத்த. கரெக்ட். ஸ்டெம்ங்கிறது ஒரு ஓட்டத்தை, ஒரு பரவலை தடுத்து நிறுத்துறது. ரோல் இன் ஸ்டெம்மிங் த ரைஸ் இன் டிசீசஸ். குறிப்பா வாழ்க்கை முறை தொடர்பான ஏல்மென்ட்ஸ், நோய்கள். ஆமா, இதய நோய், சர்க்கரை நோய் மாதிரி லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் ஏல்மெண்ட்ஸ். சரி, இந்த ஒழுங்குமுறைகளை எப்படி செயல்படுத்துறது? அடுத்த பகுதி சட்ட கட்டமைப்பு. சட்டங்கள்னு அமெண்ட்மெண்ட்ஸ், அதாவது திருத்தங்கள் கொண்டு வரணும். ஆமா, ரெக்கமெண்டிங் அமெண்ட்மெண்ட்ஸ் டு லேபிளிங் ரெகுலேஷன்ஸ். இப்போ இருக்கிற விதிமுறைகள்ல மாற்றம் செய்யணும்னு பரிந்துரைக்கிறாங்க. ஆனா சட்டங்கள் இருந்தா மட்டும் போதுமா? அதற்கான கம்ப்ளையன்ஸ் வேண்டாமா, கீழ்ப்படிதல்? இதுதான் முக்கியமான புள்ளி. கம்ப்ளையன்ஸ், அடியரன்ஸ், கன்சர்ன் ஓவர் த ரெகுலேட்டர்ஸ் கம்ப்ளையன்ஸ் ரிப்போர்ட். பல நிறுவனங்கள் இந்த விதிகளை சரியா பின்பற்றதில்ல. இதுதான் இப்போ பெரிய கண்டென்ஷனா இருக்கு, சர்ச்சை. ஆமா, ஒழுங்குபடுத்தும் அமைப்புக்கும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கும் இடையான முக்கிய சர்ச்சை இதுதான். கீ பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன். சிலர் நம்ம இண்டிஜினஸ் ரேட்டிங் சிஸ்டம், அதாவது உள்நாட்டு மதிப்பீட்டு முறை, உலக தரத்துக்கு இல்லைன்னு வாதிடுறாங்க. ஆமா, நம்ம முறை உலகளாவிய தரத்தோட பொருந்தாது, அதனால நம்பகத்தன்மை குறைவுன்னு ஒரு வாதம் இருக்கு. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தொடர்ச்சியான நடவடிக்கைகள் தேவை. அதுதான் நம்ம அடுத்த பகுதி, செயல் மற்றும் நோக்கம். நமக்கு தேவை பெர்சிஸ்டன்ட் முயற்சி, தொடர்ந்து. பர்சிஸ்டன்ட், விடாப்பிடியான. பர்சிஸ்டன்ட் ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன் ஆன் ஃபுட் சேஃப்டி. நீதிமன்றம் ஒரு முறை உத்தரவிட்டுட்டு சும்மா இல்ல, தொடர்ந்து தலையிட்டுக்கிட்டே இருக்கு. இந்த இன்டர்வென்ஷன், இந்த தலையீடு தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. நிச்சயமா, சுப்ரீம் கோர்ட்ஸ் இன்டர்வென்ஷன் ஹஸ் brought urgency. உச்ச நீதிமன்றத்தோட தலையீடு இந்த விஷயத்துக்கு ஒரு அவசரத்தை கொடுத்திருக்கு. இந்த நடவடிக்கைய சர்வதேச அமைப்புகள் கூட என்டோஸ் பண்ணிருக்கு, ஆதரித்திருக்கு. ஆமா, widely endorsed by international health organizationsனா இது சரின்னு அவங்களும் அங்கீகரிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த பிரச்சனை மக்கள் தொகையோட மிக பரந்த ஸ்வாத்துஸ, அதாவது பகுதிகளை பாதிக்குது. கரெக்ட். ஸ்வாத்னா ஒரு பெரிய நிலப்பரப்பு அல்லது மக்கள் கூட்டம். இது ஒருவரை இல்ல, லட்சக்கணக்கான மக்களை பாதிக்கிற ஒரு பிரச்சனை. சரி, இப்போ சில மேம்பட்ட வார்த்தைகளை பார்க்கலாம். முதல் வார்த்தை கன்காமிட்டன்ட், இணையான. இது ஒரு மிக முக்கியமான வார்த்தை. கான்காமிட்டன்ட்னா ஒரு விஷயம் நடக்கும்போது அதோட இயற்கையாவே சேர்ந்து வர்ற இன்னொன்னு. ஓ, அப்போ ஒண்ணு வந்தா இன்னொன்னு கூடவே வருங்கிற மாதிரி. சரியா சொன்னீங்க. சர்க்கரை நோய் வந்தா அதோட இணையான ரத்த அழுத்தம் வர்ற மாதிரி. கான்காமிட்டன்ட் கண்டிஷன்ஸ் frequently observed. அருமை. அடுத்த வார்த்தை கண்டினியூம், தொடர்ச்சி. கண்டினியூம், அதாவது எந்த இடைவெளியும் இல்லாத ஒரு தொடர்ச்சியான வரிசை. பார்ட் ஆஃப் அ broader continuum of public health measures. இந்த லேபிளிங் விதி ஒரு தனி நடவடிக்கை இல்ல, அது பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கான பல தொடர்ச்சியான நடவடிக்கைகளோட ஒரு பகுதி. அருமையா விளக்குனீங்க. நினைவில் வைங்க, தொடர்ச்சியான பயிற்சி தான் திருவுக்குள். இந்த வார்த்தைகளை உங்க சொந்த வாக்கியங்கள்ல பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க. தினசரி ஹிந்து நியூஸ் பேப்பர் எடிட்டோரியல் சொல்லகராதி புதுப்பிப்புகளுக்கு சமூக வலைதளங்கள்ல ராமேக்ஸ் அகாடமியை பின்தொடருங்க. எந்த ஒரு அப்டேட்டையும் தவற விடாதீங்க. இந்த வார்த்தைகளை கத்துக்கிறது வெறும் தேர்வுகளுக்கு மட்டும் இல்ல, உங்களை சுத்தி நடக்கிற சிக்கலான உலகத்தை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவி இது.
தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து சிந்திங்க. நன்றி.